ஒரு காலத்துல இந்த கேம்பிளிங் நடத்துவாங்கல்ல, கேம்பிளிங் சூதாட்டம், மிஷின் வைத்து சூதாடுவது. நிறைய மிஷின்களை வச்சிருக்கிறாங்க. ஏர்போர்ட்ல கூட இந்த கேம்பிளிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் வைத்து அதுக்காகவே மக்கள் வர்றாங்க. ஒரு காலத்துல இவங்க மக்கள் வசிக்கக்கூடிய பெரிய பெரிய பட்டணத்துல வைத்த போது மக்கள் எல்லாம் எதிர்த்தாங்க. இவங்க இருந்தா சமுதாயத்துக்கு கேடு, எல்லாரும் இந்த கேம்பிளிங் அடிமையாயிருவாங்கன்னு சொல்லி எங்க ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு துரத்திட்டாங்க. அதனால அந்த கேம்பிளிங் நடத்துற கூட்டத்தை தங்களுடைய வாகனங்கள்ல பெரிய பெரிய ட்ரக்குகள் எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டு இன்னொரு சிட்டிக்கு போனா அங்கேயும் வரக்கூடாதுன்றாங்க. மக்கள் வசிக்கிற எந்த இடத்துக்கும் வர விடலையா. அதனால அவங்க பார்த்தாங்க, மக்களை வசிக்காத ஒரு டெசர்ட், பாலைவனம், டெசர்ட் இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா பெரிய பாலைவனம். இங்க மரம் கூட ரொம்ப செழிப்பா எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது, சில இடத்துல தான் இருக்கிறது. இந்த இடத்தை கண்டுபிடிச்சு ஊருக்கு வெளியில இந்த இடத்துல அந்த சிட்டியை அவங்க ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. பாருங்க, பிசாசு ஒரு பாவத்தை கொண்டு வந்து அதுக்காக ஒரு சிட்டியை உருவாக்கி அது இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிற இடமா மாற்றி விட்டான். பாருங்க, இந்த இடம் இது எவ்வளவு கேளிக்கெல்லாம் பண்ணி செழிப்பா வச்சிருக்கிறாங்க. பிசாசால இவ்வளவு செய்ய முடியும்னா கர்த்தரால இவ்வளவு செய்ய முடியும். சரி, பிசாசு இந்த பாவத்தை கொண்டு வந்துட்டான், குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, துன்மார்க்கா நடக்கிறாங்க, இது வேண்டான்னு ஒதுங்காம தேவ பிள்ளைகள் உள்ள வந்தாங்க, சபைகளை ஸ்தாபித்தாங்க. இங்க சபைகள் இருக்கிறது, நல்ல அபிஷேகம் பெற்ற சபை இருக்கிறது, ஜெபிக்கிறாங்க. இந்த பட்டணம் இயேசுக்கு சொந்தமாகணும்னு இப்போ ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வரணும். இவங்க மத்தியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வறண்டு கிடக்கிறது, ஒரு செழிப்பு வரணும், ஆவியானுடைய மழை ஊற்றப்படணும்னு ஜெபிக்கிறாங்க. நீங்களும் ஜெபிக்கணும். நாங்களும் இதுக்கு முன்னால் ஒரு முறை 3 நாள் உபவாச ஜெபம் நடத்தணும். இப்பவும் அதுக்காக இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை நேசிக்கிறார். பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மீட்கப்படணும், எங்க மத்தியில எழுப்புதல் வரணும் விரும்பிதான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கணும். பாக்குறீங்களா, பெரிய பெரிய கட்டடம், இது மாதிரி நட்சத்திர ஹோட்டல்கள் ஒன்று இல்ல பல இருக்கிறது, பிரம்மாண்டமான கட்டடங்களா இருக்கிறது. மக்களும் திரளா அங்க வர்றாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க, சரியா? ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு? உன்னுடைய வறண்டு போன வாழ்க்கையை நான் செழிப்பாக்குவேன், உன் மகளுடைய வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக்குவேன். நீங்க நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, வனாந்தரம் ஆயிற்று, அவ்வளவுதான். நீ வனாந்தரத்திலும் ஆறுகளை உண்டாக்குற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. வனாந்தரத்திலும் மழையை பெய்ய பண்ணி செழிக்க பண்ணுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. உங்க வாழ்க்கை செழிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கும், வனாந்தரம் மாறும், நீங்க ஆசீர்வாதத்தை காண்பீங்க. விசுவாசிங்க.